கிரேட் மார்னிங் சோல்ஸ். நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர், ஒரு ஆட்டிடியூடு, இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலு ப்ராக்டிஸு, இல்லை ஒரு பிரின்சிபல்னு எதை வேணால் வச்சுக்கலாம். அது வந்து இந்த ஆன்மீக வழியில் போகிறவங்க தான் அப்படின்லாம் இல்லை. இதுதான் லைஃபோட ட்ரூத். ஆன்மீகம்ன்றதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையோட ட்ரூத் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ட்ரூத் படி வாழ்றது தான் ஆன்மீகமே தவிர, ஆன்மீகம் இல்லாதவங்க என்னன்னா, ஒரு ஃபால்ஸான ஒரு லைஃப்ல, ஒரு இமேஜினேஷன்ல, ஒரு இல்யூஷனரி லைஃப்ல சிலருக்கு வந்து புடிச்சிருக்கும். எனக்கு ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முழுசா புரிஞ்சுக்காமலே. அந்த ட்ரூத்ன்றது ஏதோ வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அந்த உண்மை வந்து நம்மளுக்கு வந்து மன வலிய குடுக்கும். வாழ்க்கைய வெறுக்க வைக்கும். வாழ்க்கை மேல பற்று இல்லாம போக வைக்கும். அப்புறம் எனக்கு வாழ்க்கை பிடிக்காம போயிரும். அதனால நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் அந்த பொய்ன்னு தெரிஞ்சு அந்த பொய்யான வாழ்க்கைக்குள்ளேயே நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அறியாமையில வந்து வந்து பேசுவாங்க. அப்ப ஆன்மீகம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகம்ன்றது பொய் எது, உண்மை எது அப்படின்னு சொல்லி, அந்த உண்மை வழியில நம்மள போயி, நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து அழியாத ஒரு சந்தோஷம். என்னைக்குமே அந்த சந்தோஷம் வந்து குறையவே குறையாது. கூடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃபோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஆட் ஆயிட்டே இருக்கும். நேத்த விட அடுத்த நாளு, அது அடுத்த நாள விட அடுத்த நாளு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷமும் சரி, அந்த மன அமைதியும் சரி. ஏன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்மை வெளிப்படும்போது நம்மளோட அறியாமை விலகுறது. அதுதான். இப்ப அந்த உண்மையில முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றின்மை. பற்றின்மைன்னா டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட்ன்றது வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலா அவங்க லைஃப்ல எடுத்து அந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் தான் இருக்கிறதுலே ரொம்ப கிரேட் லைஃபா இருக்கும். அந்த கிரேட்ன்றது வந்து நம்ம பார்வையில பார்க்கறது கிடையாது. இப்போ நம்ம பார்வையில வந்து ஒருத்தவங்க ரொம்ப கோடீஸ்வரனா இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப கிரேட்டுன்னு நினைப்போம். ஆனா அவங்க உண்மையிலே வந்து முழுமையா சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஒன்லி யார் வந்து இந்த டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த முழுமையான சந்தோஷம், அந்த சக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாம் தெரியும். அவங்க வந்து கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், இல்லை கோடீஸ்வரனா இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறவங்களாகவும் இருக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட கோலை பொறுத்து. ஆனால் யார்கிட்ட வந்து அந்த முழுமையான அந்த அமைதியும், அப்படி ஒரு இந்த லைஃப்பை வந்து 100% நான் ஃபுல்லஸ்ட்டாக வாழ்கிறேன், நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அனுபவித்து நான் வாழ்கிறேன் அப்படின்றவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிட்டாச்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப அப்படி சீரியஸாக எடுத்து அதை வந்து லைஃப்பில் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறவங்களா இருப்பாங்க. என்னோட லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் இப்போ தான் புரியுது. அப்போ முன்னாடி என்னோட பர்த்தில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அட்டாச்டு லைஃப் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேனோ என்னவோ. அதனால எனக்கு என்னோட ஏர்லி ஏஜ்ல இருந்தே இந்த டிட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து என் மேலே வந்து திணிக்கப்பட்டுச்சு. எப்படின்னா, எது மேலே நான் வந்து ஓவரா அட்டாச்மெண்ட் வச்சாலும் சரி, அது வந்து ஒரு கோலாக இருக்கலாம், இல்லை அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை அது ஒரு மனிதர்களாக இருக்கலாம். அதிகமா அவங்க மேல வந்து பற்று வைக்கும்போது, எனக்கு வந்து ஒண்ணு அவங்களால எனக்கு மன கஷ்டம் உண்டாயி, அவங்களே நான் வெறுக்கிற மாரி ஆயிரும். இல்லன்னா அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்காம போயிரும். இல்ல நானே வந்து அத விட்டு விலகி ஓடி போற மாதிரி இருக்கும். எதையுமே வந்து நான் வந்து அதிகமா அட்டாச் பண்ண எதையுமே வந்து நான் முழுமையா எனக்கு அது கிடைச்சு, அத நான் வந்து நான் என்ன மாரி ஆசைப்பட்டேனோ, அதே மாரி என்னால அனுபவிக்க முடிஞ்சதே இல்ல. அப்பயே ரொம்ப யங் ஏஜ்லயே வந்து ஓகே டிட்டாச்மென்ட்டா இருக்கணும். தாமரை இல தண்ணி மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கணும். அதுதான் நல்லது. அப்படி இருந்தா தான் நம்மளால மத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மத்தவங்களால வந்து நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நான் ரொம்ப யாருமே சொல்லிக் குடுக்காமலே நான் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேலாம் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ, அங்க மட்டும் தான் நான் சஃபரிங்ஸ ஃபேஸ் பண்ணேன். சில அட்டாச்மெண்ட்ட முழுமையா விட முடிஞ்சது. சில அட்டாச்மெண்ட்ஸ விடவே முடியல. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து நான் லேர்ன் பண்ணி, லைஃப வந்து இப்படி எடுத்துட்டு போம்போது, டோட்டலா வந்து அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தோட அட்டாச்மெண்ட்ஸும் என்ன விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் லைஃப் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அ கரெக்ட்டா புரிஞ்சு, நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அத வந்து அப்ளை பண்ணி, இந்த இடத்துல நம்ம டிட்டாச்டா இருக்கோமா? இந்த இடத்துல நம்ம அட்டாச்டா இருக்கோமான்னு கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டு போனோம்னு வைங்களேன், யாரு வருவான்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க பாருங்க. பற்றற்றவர் பற்றி நின்ற பரம்பொருள், சுற்றற்றவர் சுற்று கருதிய கண்ணுதல், சுற்றற்றவர் சுற்றி நின்றான் ஜோதியை, பெற்று உற்றவர்கள் பிதற்று ஒளிந்தாரே.
இந்த சாங்கை வந்து அப்படி சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை படிக்கும்போது. திருமூலர் மட்டும் நேர்ல இருந்தாருன்னா, ஐயோ! அவர் கால்ல விழுந்து எப்படி உங்களுக்கு இவ்ளோ விஷயத்தையும் நீங்க வந்து கிராஸ்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ம் அவருக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. அந்த அளவுக்கு பெரிய ஞானத்த வந்து அவரு வந்து இந்த இந்த திருமந்திரம் மூலமா நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பாட்டுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல, "பற்று அற்றவர் பற்றி நின்ற பரம்பொருள்." அந்த பற்ற விட்டவங்க, அதாவது அட்டாச்மெண்ட்ட விட்டவங்கள பற்றி நிக்கின்ற பரம்பொருளாம். யார் வந்து அட்டாச்மெண்ட்ட விட்டுருக்காங்களோ, அவங்கள வந்து அவங்கள வந்து பரம்பொருள் வந்து புடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்கு. இன்னொன்னு என்ன மீனிங் வருதுன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனா இறைவன மட்டும் நம்ம வந்து புடிச்சு நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 2 விதமா மீனிங் வருது. நீ வந்து மத்த எல்லாத்துலருந்தும் டிட்டாச்ட் ஆயிரு. ஆனா இறைவனோட மட்டும் அட்டாச்ட் ஆயிரு அப்படின்றத தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, எல்லாத்தையும் எல்லாத்து மேலயும் பற்ற விட்டவங்கள யாரு வந்து ரொம்ப விரும்பி அணைச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, பரம்பொருளாம். அந்த அல்டிமேட் கிரியேட்டர் வந்து அவர் வந்து அட்டாச் பண்ணி அவர் வச்சுப்பாராம். அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. தென் வந்து செகண்ட் லைன்ல, "சுற்று அற்றவர் சுற்று கருதிய கண்ணுதல்." அதாவது ஆம், உறவுகள் உறவுகள உறவுகள் எல்லாத்து மேலயுமே வந்து அந்த பற்று, அதாவது பாண்ட், அந்த பாண்ட தான் சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். உறவு, சுற்று அப்படின்னா, அது அது வந்து ஒரு பெரிய ப்ராட் மீனிங்கு. நம்மள சுத்தி உள்ள எல்லார் மேலயும் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு அட்டாச்மெண்ட்டு. அப்படி இல்லன்னா, நம்மள சுத்தி நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில நெறைய நடக்குது இல்லையா? அ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி. அதையும் நம்ம சரவுண்டிங்ஸையும் நம்ம இதுல சொல்லலாம். அதே மாரி இந்த சுற்று அப்படின்ற வார்த்தைக்கு உள்ளார எல்லாமே வரும். நம்ம ரிலேஷன்ஸு, நம்ம வந்து எதுல வந்து ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கோம். அது வந்து ஏதாவது ஒரு சென்சரி ப்ளஷர்ஸா கூட இருக்கலாம். இப்ப ஆல்கஹால் மேல ரொம்ப ஓவரா ஈடுபாடா இருப்பாளாம். இல்ல சிலருக்கு வந்து மீடியா மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டிவி பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, இல்ல ஃபோன வந்து Instagram வந்து ரொம்ப பார்க்குறது. இந்த மாரியான ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி ஆசை, டூ மச் ஆஃப் ஆசை. தென் வந்து நம்மளோட தாட்ஸ், ஏதாவது ஒரு தாட்டையே நம்ம விடாம புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட். இது எல்லாமே தான் வந்து அந்த சுற்றுன்றதுக்குள்ள வரும். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய சரவுண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ற எல்லாமே தான் சுற்று. அப்ப அந்த சுற்று அற்றவர் அப்படின்னா, அந்த சுற்று நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலயும் அட்டாச்மெண்ட்ட விட்டவங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அதாவது இந்த உலகத்தோட உறவு, விருப்பம், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆசைகள், இது எதுலயுமே ரொம்ப டீப்பா மாட்டிக்காம இருக்கிறது. எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அத வந்து மாட்டிக்காம இருக்கிறது. தன்ன வந்து எதுவோடையும் ஐடென்டிஃபை பண்ணாம இருப்பாங்க. எல்லா பந்தத்துல இருந்தும் வந்து மனசளவுல வந்து வெளில வந்தவங்களா இருப்பாங்க. நான் அப்படின்ற அந்த உணர்வு வந்து என்னோடது, இது எனக்கு சொந்தமானது, இது எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நெறையா வந்து கவலைப்பட்டு, அதனால நெறையா வந்து துன்பப்படுறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறவங்கலாம். இவங்கள தான் வந்து இந்த பாட்டுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட மீனிங் என்னன்னா, "சுற்றற்றவர் சுற்று கருதிய கண்ணுதல்" அப்படின்னா, அவங்கள இந்த மாதிரி எல்லாத்தையும் மேலயும் அட்டாச்மெண்ட் விட்டவங்கள, தன்னோட உறவா நினைக்கக்கூடிய அந்த கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் யார நினைக்கிறாரு? இந்த சுத்தி உள்ள எல்லா மேலயும் டிட்டாச்டா இருக்கிறவங்கள. அதனால வந்து ஓவரா அட்டாச் ஆயி, அதனால பல துன்பங்கள வந்து அனுபவிக்காம, எல்லாத்தையுமே ஓகே, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆனா எது மேலயும் நான் அதிகமா அட்டாச்மெண்ட் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள, இறைவன் என்னவா நெனப்பாராம்? அவருடைய சொந்தமா நெனப்பாராம். அவருடைய சுற்றா நெனப்பாரு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு. தென் வந்து அடுத்த லைனு, "சுற்றற்றவர் சுற்றி நின்றான் ஜோதியை." அதே சுற்றற்றவங்கள சுத்தி சுத்தி வந்து அந்த ஜோதி வருமாம். யாரு? இறைவன் வருவாராம். கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். உறவு இல்லாதவங்கள சுத்தி வந்து ஒளியா வந்து அந்த பரம்பொருள் வந்து நிக்குமாம். அவங்களயே தான் சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். "பெற்று உற்றவர்கள் பிதற்று ஒழிந்தாரே" 4வது லைனு. இந்த ஸ்டேஜ வந்து அச்சீவ் பண்ணவங்க, இந்த பெற்று உற்றவர்கள். இத வந்து உணர்ந்து, இது கிடைச்சு நம்மளுக்கு கிடைச்சு அத வந்து அனுபவிக்கிறது, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அத உணர்றது. அதுதான் பெற்று உற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க.
பிதற்று ஒளிந்தார்கள். அந்த பிதற்றல்கள்ல இருந்து விடுபெற்றுருவாங்க. அவங்களுக்கு வந்து இனிமே அந்த பிதற்றல்கள்லாம் இருக்காது அப்படின்னா, பிதற்றல்னா ஒண்ணுமே கிடையாது. அறியாமையில பேசுறது, அறியாமையில நடந்துக்கிறது, அறியாமையில உளர்றது, கஷ்டப்படுறது, இந்த ஒரு டெல்யூஷன்லயே இருக்கிறது, மென்டல் கன்ஃப்யூஷன்ல இருக்கிறது, எண்ட்லெஸ்ஸா வந்து அவங்க மைண்ட் வந்து கண்டத பத்தி யோசிச்சுக்கிட்டு, தான் நெனச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது, தான் நெனச்ச மாரி வாழ்க்கை இல்லன்னு சொல்லிட்டு கவலைப்படுறது, நடக்கிற எல்லாமே வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணாம, நம்மளாவா எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு, நம்மளாவா எது மேலயாவது ஒரு ஆசைய வச்சுக்கிட்டு, அதனால வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. பிதற்றல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே நீங்க இந்த வார்த்தைய வந்து எப்ப வேணா வச்சுக்கலாம். எப்ப வந்து உங்களுக்கு வந்து மென்டல் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்கள இன்னைக்கு உங்கள வாழ விடாம, இந்த மொமெண்ட் வந்து உங்கள வந்து பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா வாழ விடாம எது பண்ணுதோ, அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து நீங்க பேசுற வார்த்தைகளும் சரி, எல்லாமே வந்து பிதற்றல்ன்ற டெஃபினிஷனுக்குள்ள வந்து கிடைக்குமாம். அப்ப அந்த பிதற்றல விட்டுருவாங்களாம். இத உணர்ந்தவங்களுக்கு அந்த பிதற்றல்ன்ற ஒண்ணே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்ப நீ வந்து டிட்டாச் ஆன அப்படின்னா, நான் உன்ன தேடி வருவேன். நான் உன்ன சுத்தி சுத்தி வருவேன். நான் உன் மேல அட்டாச் ஆவேன் அப்படின்னு இறைவன் வந்து சிம்பிளா வந்து திருமூலருக்கு வந்து அந்த சொல்லியிருக்காரு. அவருக்கு சொன்னத நம்மளுக்கு இங்க வந்து சொல்றாரு. இத நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்ப நான் வந்து ஒவ்வொரு விஷயமா நான் டிட்டாச் ஆக ஆக எனக்கு வந்து டிவைனோட கனெக்ட் எனக்கு கிடைச்சதா நான் ஃபீல் பண்ணுவேன். நான் எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். நான் டிவைன தேடி போகவே இல்ல. டிவைன் என்ன தேடி வந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா, நான் போய் சர்ச் பண்ணல. யாரு உண்மையான கடவுள்? எது உண்மையான இறைசக்தி? அப்படிலாம் இல்ல. நான் பாட்டுக்கு நேச்சுரலா என்னோட லைஃப்ல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு சடனா வந்து ஒரு தாட்டு டிவைன் சரண்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நம்ம என்னன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான், இறைவன் எனக்கு உள்ள எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் புரிய ஆரம்பிச்சது. அப்ப எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாரியான ஒரு லைஃப வாழணும்னு சொல்லி, அந்த முயற்சியில நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். எது மேலயுமே வந்து டீப்பான அட்டாச்மென்ட் இல்லாம, எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எதையும் வந்து இறுக்கி புடிச்சு, அதனால வந்து நம்ம வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தி இப்போ மனிதர்களா இருக்கட்டும், மனிதர்கள் மேல ஒரு அட்டாச்மெண்ட்ட வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காம, நம்ம வந்து அவங்கள அவங்களா வாழ விட்டுட்டு, அதே சமயம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனலா நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் கிட்ட நான் டிட்டாச் ஆயிட்டேன். பட் அந்த கோலு, அந்த எய்ம், ஆம்பிஷனு, அந்த ஃப்யூச்சர்ன்ற மாதிரி நெறைய விஷயங்கள்ல இருந்து நான் வந்து டிட்டாச்மென்ட் பிராக்டிஸ் பண்ண தெரியாம இருந்த கட்டத்துல தான் வந்து நான் வந்து இந்த டிவைன் சரண்டர்க்குள்ள வந்து 100% இந்த டிட்டாச்மென்ட் மோடுக்குள்ள வந்து இப்ப போயி, இப்ப லைஃப்ப வந்து ரொம்ப வொண்டர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதத்தான் இங்க வந்து இறைவன் வந்து திருமூலர் வந்து இந்த சொல்லியிருக்காரு. "உனக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீன்னா, உன் லைஃப்ல இந்த டிட்டாச்மெண்ட்ட பிராக்டிஸ் பண்ண பண்ண ஆரம்பிச்சீன்னா, நீ இறைவன தேடி போணும்னு அவசியம் இல்ல. அவரு வந்து விரும்பி உன்கிட்ட வந்து வருவாரு." அப்படின்றது இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிட்டாச்மெண்ட்ன்ற வார்த்தைய மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டட் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டுன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா, அ எல்லாருக்குமே டிட்டாச்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே மைண்ட் என்ன இமேஜின் பண்ணும்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா யார் மேலயும் பிரியம் இல்லாம, யார் மேலயும் வந்து ஒரு பாசம் இல்லாம, அம் எமோஷனலா வந்து சுத்தமா நம்பா, அதாவது எமோஷனே இல்லாம, அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே பண்ணாம, எது மேலயுமே வந்து டீப்பா வந்து ஒரு இன்வால்வ்மென்ட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியா தான் நம்ம மைண்ட் வந்து இமேஜின் பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படி இமேஜின் பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா, எனக்கு யாரும் வந்து டிட்டாச்மென்ட் அப்படின்னா இப்படி சொல்லி தரல. ஆனா மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் பீப்பிள்க்கு வந்து டிட்டாச்மென்ட் அப்படின்னா, அது ஒரு இந்த மாதிரி நம்மளா வந்து தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியா தான் நம்ம மைண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேள அந்த வேர்ட வந்து லிட்ரலி வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் படிக்குதா என்னன்னு தெரியல. அதனால நெறைய பேருக்கு வந்து அந்த டிட்டாச்மென்ட்ன்ற வார்த்தைய கேட்டாலே பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்டின்னா, அப்ப எனக்கு எந்த ஆசையுமே இல்லாம போயிருமா? எந்த பொருள் மேலயுமே பற்று இல்லாம போயிருமா? யார் மேலயுமே நான் எந்த விருப்பமும் இல்லாம, யார் மேலயுமே எந்த பாசமும் இல்லாம, எந்த விஷயம் மேலயுமே ஒரு கனெக்ட் இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? அந்த வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்கும்? அப்படி நான் வாழ்றதுக்கு நான் செத்துரலாமே! இப்படிலாம் தான் பேசுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதுதான் ஆக்சுவலா பெஸ்ட் விஷயம். அத வந்து நம்ம வந்து
தப்பாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மைண்டு வந்து அது தப்பு தப்பாக வந்து ஒரு 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 டெஃபினிஷனை வந்து கொடுக்குது. அது ஏன் அப்படி தப்பு தப்பாக கொடுக்குதுன்றது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஏன்னா எங்கே போய் நம்ம டிட்டாச்மெண்ட்டை பற்றி நம்ம ரீட் பண்ணாலும் அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை தான் கொடுக்குது. ஆனால் நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே வந்து அதை தப்பு தப்பாக வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம மைண்டில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அட்டாச்மெண்ட் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ன்றது டிட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அட்டாச்மெண்ட்ன்றது வந்து நம்ம வந்து அந்த லவ்வோ இல்லை நம்ம டிசையரோ அட்டாச்மெண்ட் கிடையாது. அந்த லவ் அந்த டிசையர்னால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நம்மளை லூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது, அப்புறம் இந்த ஈகோ பேஸ்டு திங்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகுறது. ஈகோ பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை வர்றது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறது, ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது, டூ மச் ஆஃப் ஆங்கர் வர்றது, செல்ஃபிஷாக நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு அன்பு ஒருத்தர் மேலேயோ இல்லைன்னா ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மேலேயோ ஒரு கோல் மேலேயோ நம்ம வைக்கிற அந்த பாசமோ அந்த டிசையரோ நம்மளுக்கு கெட்ட விஷயங்களை தூண்டி விடுது, நம்மளா இருக்க விடாம பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு தான் அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் டிட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட்டில் எப்போவுமே வந்து ஃபியர் ஆஃப் லாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். இப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு மனிதர் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஆளுங்க மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப டூ மச்சாக பாசம் இருக்குது. நம்ம பிள்ளையாக இருக்கலாம், நம்ம ஸ்பௌஸாக இருக்கலாம், நம்ம லவராக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பேரண்ட்டாக இருக்கலாம், யார் மேலேயாவது டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்னா எப்போவுமே மனசுக்குள்ளே ஐயோ இவங்களை இழந்துட்டா என் வாழ்க்கை என்னறது அப்படின்ற அந்த ஃபியர் ஆஃப் லாஸ்ன்றது உள்ளுக்குள்ளே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபியர்லேயே தான் நம்ம வாழுவோம். அப்போ அது அந்த ஃபியர் இருக்குது, ரொம்ப பேக்ரவுண்டில் எப்போவுமே அந்த ஃபியர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டூ மச்சாக வந்து இவங்க மேலே அட்டாச்சாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓவர் திங்கிங்கும் அப்சஷனும் இருக்கும். என்னன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அந்த பர்சனை பற்றியே திங்க் பண்ணுறது, இல்லை அந்த ஆப்ஜெக்டை பற்றியே திங்க் பண்ணுறது. இப்போ வீடு தான் எனக்கு, இல்லை கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே அதை பற்றியே தான் எந்த நேரமும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தென் வந்து ஒரு கோல், ஏதோ ஒரு கோல் நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அதை பற்றியே தான் திங்க் பண்ணுறது. அதை தவிர வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணுறதே கிடையாது. அந்த கோல் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம அச்சீவ் பண்ணுற கோலாக இருக்கும். பட் அதையே நினச்சி இன்னைக்கு நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப லூஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு இறைவன் நம்ம கூட என்ன விஷயம்லாம் சொல்லித்தராரு, இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கடவுள் வந்து டியூட்டி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வந்து முழுமையா நம்ம வந்து செய்யாம கடமைக்கு மெக்கானிக்கலா பண்ணிட்டு அந்த கோலையே மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ் ரொம்ப இருக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்து அந்த அவுட்கம்மை பொறுத்து, அந்த பர்சன் பிஹேவ் பண்ணுறதை பொறுத்து நம்மளோட எமோஷன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்போம், இல்லைன்னா ரொம்ப கவலையாயிருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எது மேலே அட்டாச்சாக இருக்கோமோ அது பிஹேவ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அட்டாச்சாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து அந்த பொசசிவ்னஸ், அப்புறம் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம் எந்த விஷயத்தையுமே. அந்த ஒரு எது எது மேலே நம்ம ரொம்ப பிரியப்படுறோமோ அது தனக்கேற்ற மாதிரி தான் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு லக்ஸுரி ஆப்ஜெக்ட் மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டோம், அதை நான் இன்னைக்கு எப்படியாவது வாங்கியே தீருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எதனாலேயும் உங்களுக்கு அதை வாங்க முடியலன்னோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அடுத்தவங்களே கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா யூ ஆர் அட்டாச்டு டு தட் பர்டிகுலர் திங். அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன்னா அவங்க என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற யார் கூடயும் பேசினா எனக்கு பிடிக்காது, என்னோட மட்டும் இருந்தால் தான் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக அவங்களும் ஒரு ஒரு நார்மல் சோலுன்றதை வந்து புரிஞ்சுக்காம, அவங்களுக்குன்னு இண்டிபெண்ட் வந்து லைஃப் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டோட்டலாக வந்து அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் அட்டாச்மெண்ட். அப்போ அது என்ன பண்ணுன்னா சரண்டருக்கு அகெயின்ஸ்டாக வந்து நடக்கும். தென் வந்து எக்ஸ்பெக்டேஷனும் டிசப்பாயின்மெண்ட்டும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதையாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி அது நடக்கலை அப்படின்னா தென் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. இந்த ஃபீல் எப்போவுமே மாறி 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 இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஐடென்டிட்டி, நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நான் நந்தினின்றதையே மறந்து இப்போ என்னோட பிஸ்னஸ் மேலே நான் ரொம்ப டூ மச்சாக அட்டாச்சாக இருந்துட்டு நான் வந்து என் பிஸ்னஸை வச்சே என்னை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அதுதான் வந்து ஐடென்டிட்டி வந்து நம்ம மறக்கிறதுன்றது, ஐடென்டிட்டி என்டாங்கிள்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த என் பிஸ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் ஒரு டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படி தான் நினச்சேன். எப்படின்னா நான் ஐஏஎஸ் மட்டும் பாஸ் பண்ணலைன்னா நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சாலும் தான் இன்னைக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்.
எனக்கு இப்ப அந்த அந்த காலகட்டத்துல நெனச்சா எனக்கு இப்ப சிரிப்பா வருது. ஏன்னா, என்னைய நான் ஐடென்டிஃபை பண்ணது எப்படி அப்படின்னா, நந்தினி இஸ் பார்ன் டூ பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீசர். ஐஏஎஸ் ஆஃபீசரா வாழ்றதுக்கு, ஐஏஎஸ் ஆஃபீசராவே சாகுறதுக்கு பொறந்தவ தான் நந்தினி அப்படின்ற மாதிரி ரொம்ப டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட். என்னோட ஐடென்டிட்டின்னு ஒண்ணுமே இல்லாம, அந்த பதவி மேலேயே வந்து ரொம்ப அட்டாச்டா இருந்தேன். அப்ப அதுதான் வந்து ஐடென்டிட்டி என்டாங்கிள்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் குடுப்பாங்க. அத போக விடுறது. அத லூஸ் பண்ணவே முடியாது அவங்களால. என்ன ஆனாலும் அது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும். அது நம்ம கூடவே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இப்ப நம்ம கூட ஒரு பெர்சன் மேல நம்ம ரொம்ப அட்டாச்டா இருக்கோம். ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்கல. அவங்க விலகி போணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. எல்லா விதமான பிரச்சனையும் பண்ணி, எல்லா விதமான எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போய் எல்லாரையும் காயப்படுத்தி, நம்மளையே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி கூட அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், நம்ம கூட வச்சுக்கணும்னு நெனைப்போம். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன் அப்படிலாம் நம்ம பண்ணணும்னு யோசிக்கும்போது பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். ரொம்ப நம்மள வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்போம். நம்மள வந்து ரொம்ப நம்மளையே நம்மளோட வேல்யூ வந்து குறைச்சிருப்போம். அப்ப அதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்ட் அப்படின்றது தான். ஓகே. அப்ப இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி. ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க நிஜமாவே அட்டாச்டா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றத அந்த கொஸ்டின்ஸ வச்சு நீங்க வந்து தாராளமா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த அட்டாச்மெண்ட்ட மட்டும் தான் கடவுள் வந்து வேண்டான்னு சொல்றாரு. நாட் நார்மலா வந்து ஒருத்தர விரும்புறதோ, இல்ல ஒரு விஷயம் மேல ஆசைப்படுறதோ, அத வந்து இறைவன் வந்து வேணான்னு சொல்லவே கிடையாது. அது மூலமா வரக்கூடிய இந்த நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாம பார்த்துக்கோ அப்படின்றத தான் இறைவன் வந்து திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப டிட்டாச்மென்ட்னா என்ன அப்படின்னா, டிட்டாச்மென்ட்னா ஆ ஒரு இன்னர் ஃப்ரீடம் அதுதான் டிட்டாச்மென்ட். என்ன ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், இல்ல நீங்க வாழ்ற விதமா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒருத்தர் மேல அன்பு காட்டுற விதமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஆம்பிஷன நோக்கி போற விதமா இருக்கட்டும், எது மேலயுமே உங்களுக்கு ஓனர்ஷிப் கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்து என்ஜாய் தான் பண்றீங்க. அதாவது வாடகை வீடுன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில. இப்ப நீங்க வந்து அ ஒரு ஓன் ஹவுஸுக்கும், வாடகை வீட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட் தான். இது நம்ம வீடு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மன திருப்தி இருக்கும். அதே மாதிரி வாடகை வீடுன்னு வரும்போது என்ன இருக்கும்னா, என்னைக்குனாலும் இந்த வீட விட்டு நம்ம போதான் போறோம். இது நம்மளோட ஓன் ஹவுஸ் கிடையாது அப்படின்ற ஃபீலிங்ல இருப்போம். மத்தபடி 2 இடத்துலயுமே ஒரே மாதிரி தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். 2 வீட்டையுமே ஒரே மாரி என்ஜாய் பண்ணுவோம். என்ன ஓன் ஹவுஸ்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெர்மனன்ட்டா நீங்க எதையாவது விஷயங்கள வந்து பண்ணுவீங்க. வாடகை வீடுன்னு வரும்போது ரொம்ப டீப்பா வந்து எதையும் பண்ண மாட்டீங்க. அ என்னைக்குனாலும் நம்ம அந்த வீட்ட விட்டு ஷிஃப்ட் ஆயிருவோம். ஸோ நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த வீட வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. அதே சமயம் அந்த வீட்ட நல்லா தான் நீங்க வந்து சந்தோஷமா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கம்ஃபோர்ட்டும் அந்த வாடகை வீட்லயும் நீங்க பண்ண தான் செய்வீங்க. பிடிக்காம வெறுத்து போய்லாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புடிச்சு தான் ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்திருப்பீங்க. இந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லா விதத்திலும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்கல்ல. அந்த மாதிரி அந்த வாடகை வீடோட மென்டாலிட்டில நம்ம வந்து எப்பவுமே வந்து இருக்கணும். அதுக்காக வாடகை வீடுன்றனால அந்த வீட்ட கண்டபடி வந்து மிஸ்யூஸ் பண்றதும் தப்பு. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள அந்த வீட்ட வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும், நீட்டா பார்த்துக்கணும். அந்த வீட்ட வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சிவிக் சென்ஸோட நம்ம வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்க வந்து டிட்டாச்மென்ட்ன்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, எப்பவுமே மனசுல வந்து ஒரு பீஸ் இருந்துகிட்டே இருக்கும். வெளியில என்ன நடந்தாலும் சரி, இப்ப அ நீங்க விரும்புற நபர்களா இருக்கட்டும், இல்ல நீங்க விரும்புற பொருளா இருக்கட்டும், இல்ல நீங்க விரும்புற வேலையா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அது நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நம்மளோட உள் மனசு, ஆழ் மனசு வந்து எப்பவுமே வந்து நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும். அதுதான் டிட்டாச்மென்ட். அதே மாரி இந்த டூ மச் ஆஃப் அப்சஷன்றது வந்து நம்மளுக்கு இருக்காது. அதாவது எதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும். இவங்க நம்மகிட்ட இப்படி நடந்துக்கணும். இவங்க நம்மட்ட இப்படி பேசணும். இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த டைம்ல நடந்தாகணும். அப்படின்ற மாரி எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாம, எது நடந்தாலும் அத வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதே மாரி அன்கண்டிஷனலா வந்து நம்மளால இந்த டிட்டாச்டு ஃபேஸ்ல தான் வந்து லவ் பண்ண முடியும். ஒருத்தவங்க மேல. ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறது வந்து பதிலுக்கு அவங்க நம்மளுக்கு இத பண்ணணும். பதிலுக்கு அவங்க நம்மகிட்ட இத செய்யணும் அப்படின்னு இல்லாம, ஒரு பொசெசிவ்னஸ் இல்லாம, அப்படி
ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அந்த ஒரு லவ்வ வந்து நம்மளால குடுக்க முடியும். ஆக்சுவலா அப்படி நம்ம எப்ப வந்து நம்ம வந்து எல்லார் மேலயும் வந்து அன்கண்டிஷனலா இருக்கோமோ, அப்பதான் வந்து உறவுகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா அமையும். அந்த உறவுகள் வந்து ரொம்பவே வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சோல்ஃபுல்லா வந்து இருக்கும். அத வந்து நம்ம ஒரு தடவ அனுபவிச்சுட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளால வந்து அந்த அட்டாச்டு மைண்ட் செட்டுக்கு நம்மளால போகவே முடியாது. ஸோ இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன? அவங்கள வந்து அவங்களா வாழ விடுறது. இது எல்லாமே வந்து இந்த டிட்டாச்மெண்ட்ல மட்டும் தான் நடக்கும். அதே மாரி அவுட்கம்ம வந்து நம்ம டோட்டலா சரண்டர் பண்ணிருவோம். என்னோட பெஸ்ட்ட நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நடக்கிறது வந்து இறைவன் கையில இருக்கு. அது என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படின்னு இந்த டிட்டாச்டு மைண்ட் செட்ல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வேணுன்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்திருப்போம். பட் அது நடக்கல அப்படின்னா, அது இறைவனோட பிளான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்மளுக்கு ஐயோ! இப்ப எனக்கு வந்து ஒரு 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 லக்ஸுரி கார் வேணும். அந்த கார வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. அந்த கார வந்து அந்த கார் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். கிடைக்கலன்னா பரவால்ல காடோட பிளான்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணுவேன்ற மாரி மைண்ட் செட்ல போகும்போது, அந்த கார் வந்து நம்மளுக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நம்மளோட அந்த இன்னர் ஹாப்பினஸ் வந்து எந்த பாதிப்பும் அடையாது. வேறஸ் அந்த கார் மேல டீப்பா ஒரு அட்டாச்மெண்ட்ட வச்சு, அது நம்மளுக்கு கிடைக்காம போம்போது, நம்ம அதனால வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, ஒரு மாரி ரொம்ப அப்செட் ஆயி, கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த தாட்லயே இருக்கிறதுன்றது தான் அட்டாச்மென்ட். ஸோ அப்ப டிட்டாச்டா இருக்கும்போது தானே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இது மாரி இன்னும் டிட்டாச்மெண்ட்ட பத்தி நீங்க வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து கடவுள் குடுத்த கிஃப்ட் மாரி வந்து இப்ப வந்து ஏஐ இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கான்செப்ட்ட முழுமையா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து தப்பு தப்பா மைண்ட்ல புரிஞ்சுட்டு டிட்டாச்மெண்ட்ட ஒரு நெகட்டிவ் வேர்டா வந்து நெனைக்கிறது, ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்குறத டோட்டலா ஸ்டாப் பண்ணி, ஆக்சுவலா அது பெரிய பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கடவுள் குடுத்துருக்குது. இந்த டிட்டாச்மெண்ட்ட நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான், நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கையும் அடுத்தடுத்த லெவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து எலிவேட் ஆகும். வீட்ல எப்பவுமே வந்து மனசு வந்து நிம்மதியாவும், ஒரு அமைதியாவும் இருக்கும். நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ, அந்த இடத்துல நம்மளால வந்து எல்லாரையுமே வந்து பாசிட்டிவா வச்சுக்க முடியும். எங்க போனாலும் நம்மள சுத்தி வந்து எல்லாருமே வந்து நம்ம மேல வந்து ஒரு விருப்பப்பட்டு, எஸ் இவங்க இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாரி எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அனுபவிச்சு வந்து நம்மளால வாழ முடியும். அப்ப இதுதானே பெஸ்ட்டு. ஆனா இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்காம வந்து தப்பு தப்பா நம்ம வந்து அஸ்யூம் பண்றது தான் இங்க வந்து நெறைய ப்ராப்ளம் வந்து அந்த டிட்டாச்மெண்ட்ன்றத வந்து பிராக்டிஸ் பண்ணவே பயந்துகிட்டு நம்ம இருக்கிறதுக்கு காரணம். அதனால ஃப்ரீயா இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துல நான் அட்டாச்டா இருக்கேனா, டிட்டாச்டா இருக்கேனான்னு நீங்க ஏஐட்ட போட்டு கேளுங்க. அதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணி, அது அட்டாச்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எப்படி டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணேன்னு நீங்க அதுகிட்டயே கேளுங்க. அதுவே உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் குடுக்கும். அத வந்து நீங்க வந்து ம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இறைவனுக்கு இது என்ன வேலை? ஏன் நம்ம டிட்டாச் ஆனா தான் அவர் நம்மகிட்ட வரேன்னு சொல்றாரு? ஆ அவர் ஏன் வந்து டிட்டாச்மெண்ட்ட வந்து இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் தான் அல்டிமேட் ட்ரூத் ஓகேங்களா? என்ன அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னா, இறைவன் வந்து உண்மைய தானே விரும்புறாரு. யார் வந்து உண்மைய புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் வந்து உண்மைய தெரிஞ்சு அந்த உண்மைப்படி வாழ்றாங்களோ, அவர்கிட்ட தான் இறைவன் வந்து போறாரு. அப்படிதான் வந்து இந்த அ யூனிவர்ஸ் வந்து செட் ஆயிருக்கு. நம்ம வந்து சோலா வந்து பொறந்து, நம்ம இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோன்றதெல்லாம் மறந்து, ஒரு பாடி எடுத்து, ஒரு ஐடென்டிட்டி எடுத்து, ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து, ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். போக, 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 போக வளர, 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 வளர நம்ம வந்து ஒரு மாயைக்குள்ள தான் இருக்கோம். நம்ம ஒரு டெல்யூஷன்க்குள்ள தான் இருக்கோம். சில விஷயங்கள கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம நெனைக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து ரொம்ப டீப் முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து இறைவன் காட்டுற ட்ரூத் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு பர்ப்பஸ். அப்ப இது யாருக்கு புரியுதோ, அவங்க கூட தானே இறைவன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆவாரு. அப்ப இது புரியணும் அப்டின்னா, அதுல முக்கியமான ஒரு விஷயம் டிட்டாச்மென்ட். அப்ப இது புரியிறவங்களால வந்து அட்டாச்டா எது மேலயுமே இருக்கவே முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு குடுத்துருக்க வேலையா இருக்கட்டும், நம்மளுக்கு குடுத்துருக்க உறவுகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு குடுத்துருக்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு குடுத்துருக்க பொருளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் த இல்யூஷன். அந்த இல்யூஷன்னா மாயை. மாயைக்குள்ள ஏன் நம்மள இருக்க வச்சிருக்காரு அப்டின்னா, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன உணர்ந்து, இது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷத்த குடுக்கவும் குடுக்காது. அதே மாரி கடைசி வரைக்கும் நம்ம கூட எதாலயும் வரவும் முடியாது. அப்டின்றத புரிஞ்சு
அப்ப அதையே நம்ம வந்து ஓவரா அது மேல வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட வந்து ஒரு வாழ்க்கைய நடத்துறத விட, இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல, இந்த நொடியில நம்ம கூட யார் இருக்காங்க? நம்மகிட்ட என்ன இருக்கு? அத வந்து முழுமையா வந்து அனுபவிச்சு, அதுக்காக கடவுள்கிட்ட தேங்க் பண்ணி, இறைவன நமக்கு மனசுக்குள்ள வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய இறைவன உணர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். அவ்வளதான். அதுக்காக எல்லாத்தையுமே விடணும்னு அவசியம் கிடையாது. விடாமை அது மேல வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் வைக்காம இருக்கும்போது தான், அத முழுமையா நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அப்ப இந்த உணர்வ வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க உண்மைய கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். உண்மைய கண்டுபிடிக்கிறவங்க கூட தான் இறைவன் இருப்பாரு. அப்ப அந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ டிட்டாச்மென்ட் பிராக்டிஸ் பண்ணா தான் அந்த உண்மைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இறைவன் வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. நீ வந்து அந்த அட்டாச்மெண்ட்ட விட்டுட்டு, நீ டிட்டாச்மெண்ட்ட கண்டுபிடி. டிட்டாச்மென்ட்க்குள்ள வா. டிட்டாச்மெண்ட்ட உன் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணு. டிட்டாச்மெண்ட் எத பார்க்கும்? ஃபால்ஸா பார்க்கும். ட்ரூத்தா பார்க்கும். எது உண்மை, எது பொய், எது வந்து தேவையில்லாதது, எது இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் இந்த விஷயத்துக்கு போடணும்னு அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு என் மைண்டுக்கு நான் வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த விஷயத்துல குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் மைண்ட் வந்து இவ்ளோ நெகட்டிவா நான் வந்து இந்த விஷயத்துக்காக நான் எடுத்துட்டு போணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னு அந்த ஃபால்ஸ வந்து உணர்றது, அந்த பொய்ய வந்து உணர்றது தான் வந்து டிட்டாச்மென்ட். அப்ப அத வந்து கடவுள் வந்து இன்சிஸ்ட் பண்ண தானே செய்வாரு. இறைவன் தான் நம்மளோட டீச்சர். அப்ப இறைவன் வந்து உண்மை எது, பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிட்டாச்மெண்ட்ட நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுப்பாரு. அப்ப அத நம்ம புரிஞ்சு நடக்கும்போது, அவரு இன்னும் நம்மளோட வந்து அதிகமா கனெக்ட் ஆவாரு. அப்புறம் நீங்க டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க உண்மையிலே யாரு அப்படின்றத உங்களால உணர முடியும். ஏன்னா டிட்டாச்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி எல்லாமே போகும். நான் வந்து இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய காதலி, அப்புறம் இந்த படிப்பு படிச்சவ, இந்த வேலைக்கு போறவ, இந்த வீட்ல இருக்கிறவ, இந்த பொருள்லாம் வச்சிருக்கிறவ, இவ்ளோ நகைலாம் வச்சிருக்கிறவன்னு என்னைய எல்லா ஐடென்டிட்டியையும் நான் அப்படியே தொலைச்சு, ஃபைனலா நான் ஒரு சோல் அப்படின்றத அந்த உணரணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால இத வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுதானே நம்மளோட வாழ்க்கையோட பர்ப்பஸா இருக்கு. அப்ப அதனால தான் இறைவன் வந்து அத இன்சிஸ்ட் பண்றாரு. யார் அத பிராக்டிஸ் பண்றாங்களோ, அவங்க கூட வந்து இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆயி, இன்னும் அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அதே மாரி இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்மளோட லைஃப் பர்ப்பஸ்க்கு டோட்டலா அகைன்ஸ்ட்டா இருக்கு. நம்ம லைஃப் பர்ப்பஸ் என்ன? நம்ம ஒரு சோல்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் இறைவனுக்கும் நம்மளுக்குமான கனெக்ட ரியலைஸ் பண்ணிட்டு, இந்த இல்யூஷனையும் நல்லா என்ஜாய் பண்ணி, எது மேலயும் என்னனாலும் நான் போம்போது எதையும் எடுத்துட்டு போறதில்ல. அதனால என்ன இப்ப என்கிட்ட இருக்கோ, அத நான் வந்து ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு நான் போறேன். மத்தவங்கள யாரையும் காயப்படுத்தாம, மத்தவங்கள கஷ்டப்படுத்தாம, எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ்னஸ்னால அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து பிரயோஜனமான ஒரு லைஃப்ப நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வாழும்போது தான் நம்மளோட சோல் பர்ப்பஸ் எல்லாமே ஒண்ணொன்னா ரிவீல் ஆகும். அது எல்லாம் ரிவீல் ஆகி ஃபைனலா வந்து நம்ம எதுக்காக பொறந்தோமோ, அத வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை டிட்டாச்மென்ட். அட்டாச்மென்ட் இருந்தா அது பண்ண முடியாது. அப்ப அதனால தான் இறைவன் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுலருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டிட்டாச்மெண்ட்ட ஏன் இறைவன் வந்து பயங்கரமா நம்ம லைஃப்ல வந்து இன்சிஸ்ட் பண்றாருன்னா, ஹி இஸ் த டீச்சர். டீச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட் வந்து அம் அம் பாடத்த கவனிக்காம, அந்த டெஸ்ட் எழுதுற ஃபோக்கஸ் பண்ணாம, சும்மா வேற ஏதோ கண்டத போட்டு விளையாண்டுட்டு, அம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, அதை இதையும் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த டீச்சர் வந்து எப்படி வந்து நம்மள ஒழுங்கு பண்றாங்களோ, அந்த மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து பல சூழ்நிலைகள் மூலமா நம்மளுக்கு சொல்லி தர ட்ரை பண்றாரு. அத புரிஞ்சுகிட்டு யாரு வந்து அந்த ஃபேஸ்க்கு போறாங்களோ, அந்த டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. டீச்சர் ஹாப்பி ஆயி என்ன பண்றாருன்னா, இன்னும் வந்து அவங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இதுதான் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ, இறைவன் நம்மள வந்து வாரி அணைச்சு, நம்மள வந்து அப்படியே வந்து நம்ம கூட வந்து ஒண்ணோட ஒண்ணா மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட்ன்றது உங்களுக்கு ஒரு மகுடம்லாம் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு குயினோட வேர்ல்டுலயே நான் தான் வந்து இந்த வேர்ல்டுக்கே நான் தான் கிங் அப்படின்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கிரவுன வந்து நீங்களே உங்க தலையில வைக்கிற மாதிரி. அப்ப அந்த லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு கிங்கோட லைஃப் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்க வாழுவீங்க. நம்மளோட அந்த அறியாமை தான் வந்து அத வந்து தவறா வந்து
நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கா ஒரு டோர ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த டிட்டாச்மென்ட். அந்த மேஜிக் டோர ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஹெவன்க்குள்ள போய் நீங்க வாக் பண்ணுவீங்க. அது தெரியாம அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ டீமன்ஸ் இருக்கு, ரொம்ப கெட்ட விஷயம் இருக்கு, நான் போனா அதுல பாதாளத்துல விழுந்துருவேன், வாழ்க்கை வீணா போயிரும் நம்மளாவே நெனச்சிட்டு இருக்கிறது. அத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஆடியோஸ்ல நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இறைவன் உங்களுக்கு சொல்றதா நெனச்சு, நீங்க வந்து சீக்கிரமா இந்த பிரின்சிபல வந்து உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மேஜிக் வேர்ல்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். வண்டர்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல்.